இந்தியாவிற்காக எல்லையில் போராடும் ராணுவ வீரர்கள் சிறப்பாக பணியாற்றி தேச நலன் காக்க சிறப்பு பிரார்த்தனை மற்றும் பொங்கல் வழிபாட்டு நிகழ்ச்சியினை நாகர்கோவில் ஒழுங்கினசேரி வள்ளியாமடத்து இசக்கியம்மன் கோவில் 21வது வருடாபிஷேக விழாவில் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நாகர்கோவில் ஒழுங்கினசேரியில் பிரசித்தி பெற்ற வள்ளியாமடத்து இசக்கியம்மன் கோவில் 21வது வருடாபிஷேக விழா மற்றும் இந்திய எல்லையில் போராடும் முப்படை வீரர்கள் சிறப்பாக பணியாற்றியிடவும் அவர்களின் உடல்நலம் சிறந்து விளங்கவும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பெண்கள் 1808 பானைகளில் பொங்கலிடும் விழா நடைபெற்றது. கோவிலில் பெண்கள் அதிகளவில் பங்கேற்று 1808 பானைகளில் பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். நிகழ்ச்சியை எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். பொங்கலிட வருகை தந்த பெண்கள் பொங்கலுக்குரிய பானை, அரிசி, பூஜை பொருட்கள் கொண்டு வந்திருந்தனர். பின்னர் இதற்கான பூஜை தொடங்கியது. கோவிலின் முன் வைக்கப்பட்டிருந்த பொங்கல் பானையினை பூசாரி அடுப்பில் நெருப்பை பற்ற வைத்ததுடன் அனைத்து பெண்களும் பொங்கலிட்டனர். பொங்கல் பூஜையில் பங்கேற்ற பெண்கள் மஞ்சள், சிவப்பு நிற சேலையினை அணிந்திருந்தனர். பொங்கலிட்ட 1808 பெண்களுக்கு அன்பளிப்பாக சில்வர் பாத்திரங்களும் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் மாநகராட்சி கவுன்சிலருமான அக்ஷயா கண்ணன் பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மேலும் பொங்கல் பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு முதல் பரிசாக 4 கிராம் தங்க மோதிரம், 2ஆம் பரிசாக 2 கிராம் தங்க மோதிரம், 3ஆம் பரிசாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் தெரிவித்திருந்தார். அதன்படி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அவர்கள் 3 குலுக்கல் சீட்டுகளை எடுத்து அறிவித்தார். முதல் பரிசாக 4 கிராம் தங்க மோதிரம் ராஜேஸ்வரிக்கும், 2ஆம் பரிசாக 2 கிராம் தங்க மோதிரம் தங்கம் என்பவருக்கும், 3ஆம் பரிசாக 1 கிராம் தங்க மோதிரம் ஜெயந்தி என்பவருக்கும் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.